ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போன எபிசோடாஸில் நம்ம ஹீரோடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என்ன பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க, என்ன என் வீட்டில் திருட வந்திருக்கியான்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உன்னோட ஐடி வேணும், ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அதனால தான் உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு வீட்டுடைய பாஸ்வேர்டு கேட்டு நான் ஐடி எடுக்க தான் இங்கே வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ அப்போ கூட கேட்குறா ஐடி எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பேக்கான்னு கேட்க ஹீரோயின் இது என்னோட பேக்குப்பா, நான் வீட்டிலேருந்து எடுத்துறதுன்னு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஐடி எடுத்து கொடுக்க ஹீரோடைய கையில் அந்த டென்னிஸ் விளையாடினாலையும் அந்த காயங்கள் இருக்குது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இது என்ன காயம் உட்காருன்னு சொல்லிட்டு பேண்டேஜ் தடவி விட ஹீரோ அப்படியே ரொம்ப பாசமாக நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் நீங்கள் பாரு நான் ஒரு டாக்டர், அதனால தான் உனக்கு பேண்டேஜ்லாம் தடவி விட்றேன், நீ மாட்டுக்கு தேவையில்லாமல் வேறு ஏதாவது கற்பனைகள் உள்ள உலகத்துக்குள்ளே போக போகிறேன்னு சொல்ல ஹீரோ உடனே அப்போ நீ எனக்காக தான் வந்திருக்கியா, என்னை பார்க்க தான் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோயா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ எதுக்காக இப்பெல்லாம் வர எனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல மெசேஜ் பண்ணுறதில்ல, பிரேக்கப் நான் தான் பண்ணேன், ஆனால் அதுக்காக எனக்கு கண்டுக்காமல் விட்டுருவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு சரி உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கேட்க உன்னோட காரில் என்னோட பிரேஸ்லெட் விட்டு போச்சு, என்னோட வீட்டு அட்ரஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு சோயா அங்கேருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ பாவம் நம்மளால டம்ப் ஆக போகிறான், நம்ம ஒன்றும் ஹீரோடைய ஃபர்ஸ்ட்ல ஒன்றும் கிடையாது, நம்ம அவனை ஏமாத்திட்டு இருக்கமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கில்ட்டியாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து நண்பா என்னை மறந்துட்டியா, என்னடா இப்படி பெரிய கம்பெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன், நீ என்னை வந்துட்டு சேர்த்துக்கடா வேலைக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே எனக்கு இப்போ வேலைக்கெலாம் ஆள் வேணாம், எனக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் ஆள் வேணும், உனக்கு காசு ஏதாவது இருந்தால் என் கப்பலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டே டே என்கிட்ட ஏதுடா காசு, ஏன்டா இப்படி பண்ணுற, என்கிட்ட காசுலாம் இல்லைடா வேலைக்கு மட்டும் சேர்த்துக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்காக ஒரு டூலிப்பை வாங்கிட்டு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏற, லிஃப்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருடைய லவரும் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டூலிப்பை வந்துட்டு பின்பக்கமாக பேக் சைட்லேருந்து கொடுக்கலான்னு பார்க்க லிஃப்ட் மூடக்குள்ள அந்த பூ உடஞ்சி போயிடுது. வெறும் காம்பை மட்டும் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீட்ட ஹீரோயின் லூசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஹீரோயினை சைட் அடிக்க ஹீரோயின் இறங்கி போயிடுறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்கு சோயா வந்திருக்கான். ஸோ இப்போ சோயா என்ன பண்ண ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட்டு உங்கள் அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்களா, நீ நான் தான் சேர்ந்து சமைச்சு சாப்பிட போகிறோமா, நம்ம திங்ஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போகிறா. இவளுக்கு ஹீரோயின் கூட நல்லா க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வலிஞ்சு பேச நம்ம ஹீரோயின் நார்மலாக பேசு ஓகேவா, என்கிட்ட யாரும் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவை வந்துட்டு திட்டி விட்டுறாங்க. ஆனால் ஜோயாவுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோடைய தம்பி இன்னைக்கு நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணேன்னு வரேன்னு சொல்லிட்டு வந்து தூங்க. ஹீரோ நைட்டு ஃபுல்லாக உன்னோட தம்பியை பார்த்துட்டு இருக்கான். தம்பிக்காரன் கேட்குறான் எதுக்கு இப்போ நீ தூங்காம என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோ உடனே சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா, நீ நானும் நிறைய இடத்துல விளையாடி இருக்கோம், நிறைய பிராங்க்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு தம்பிக்காரன் ஷாக்காக கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா குட் மெமரிஸ்லாம் நம்ம ஹீரோடைய மண்டையில் தானே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயாவை பார்க்க வர ஜோயா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கா. இது என்னன்னு கேட்க ஜோயா உடனே வந்துட்டு இது வந்துட்டு கப்பல் டிஷர்ட், உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் வந்துட்டு அதை கொடுன்னு சொல்ல ஹீரோயின் ஆமாம்மா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் அப்போ என் பாய் ஃப்ரெண்டுக்கே இதை கொடுத்துட்றேன்னு சொல்ல உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கூட வந்துட்டு நல்லா க்ளோஸாக பழகலான்னு பார்க்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாலேன்னு ஜோயாவுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோவுடைய தம்பிக்கு ஹீரோடைய அம்மா மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அப்போ காலில் அடிப்பட்ட காயத்தை அவங்க பார்த்துடுறாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஓ கிட்ட போய் கேட்க சிஓ என்ன சொல்றாரு, ஆக்சுவலி இந்த ஷூ வந்துட்டு ஸ்பான்சர்ல வந்தது, அந்த ஷூ ரொம்ப ஹார்டாக இருக்கனால தான் காயம் வந்துருச்சுன்னு சொல்ல உடனே உங்க ஷூ கம்பெனி கிட்ட போயிட்டு என் பையன் தான் எனக்கு வேணும், நீங்கள் கொடுக்குற வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் ஷூக்காகலாம் என் பையனுடைய காலை நான் புண்ணாக்க முடியாது, உங்கள் ஸ்பான்சர்ஷிப்பே வேணான்னு கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதாவது பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அந்த மாடல் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, இங்கே பாரு நான் உன் கம்பெனியில் கான்ட்ராக்ட் போகணும்னா எனக்கு நீ வந்துட்டு பேமெண்ட் கொடுக்கணும், ஆனால் நீ இன்னும் பேமெண்ட்டே கொடுக்கல, இன்னும் 10 நாளில் நீ எனக்கு பேமெண்ட் கொடுக்கலனா எங்கள் அம்மா வேற ஒரு கம்பெனியில் அதாவது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சிஇஓ இருக்காலே ஹீரோடைய தம்பி அந்த கம்பெனியில் சைன் போட சொல்லிட்டாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இல்லை ஹீரோ கூட ஒரு 2-3 மாசமாவது வந்துட்டு ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் கூடவே இருக்கணும், அவன் வெளியே போய் அவனுக்கு ஏதாவது நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவனோட உயிருக்கே பாதிப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ இப்போ அடிக்கடி ஆஃபீஸ் விஷயம் வேலை விஷயம் வெளியே போறானா ஹீரோயின் ஹீரோ கூட வராங்க. ஹீரோ என் பின்னாடி வராதுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க கூடவே வராங்க. ஸோ இப்போ ஹீரோ கேட்குறான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த டாக்டர் உனக்கு எவ்வளோ நல்லா தெரியும்னு கேட்க ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லாத கொஷின், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்சல்ட் படுத்திட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது.
ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த மாதிரி இங்கே அதாவது வந்துட்டு இந்த குதிரை பந்தயம்லாம் நடக்க போகுது, அதோடைய சிஓ பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ணலான்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த குதிரை பந்தயத்தோடைய சிஓ பார்க்க போவேன். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச அந்த சிஓ 2 பேருமே வெளியே அனுப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஓடுற குதிரையில் நான் ஒரு குதிரை மேலே பந்தயம் கட்டுறேன், அந்த குதிரை தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், அப்படி ஜெயிச்சா நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களான்னு சொல்ல அந்த சியூமே ஓகேன்னு சொல்ல ஒரு தோத்து போற குதிரை மேல நம்ம ஹீரோ பந்தயம் கட்டுறான் பாருங்க. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோ வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, தோத்து போற குதிரையை எதுக்குடா பந்தயம் கட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குதிரை தான் ஜெயிக்குது. இதனால அந்த சிஓடைய ஆட்கள்லாம் நம்ம ஹீரோ கூப்பிட வர ஹீரோ இப்போ கொஞ்சம் சீன் போடுறான், அவங்க சிஓவை என் இடத்துல வந்து பார்க்க சொல்லுங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு போவ ஹீரோயின் ஏடா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே பேச வந்த, எதுக்காக இப்போ நீ இவ்வளோ சீன் போட்டு போறேன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே கொஞ்சமாவது வந்துட்டு பிசினஸ்க்கான பிரின்சிபல் இருக்கணுமா, அவங்களா என்னை தேடி கண்டிப்பா வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவ. இப்போ ஹீரோ வந்துட்டு பெல்ட் போறேன்னு ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் என் பக்கத்துல வராதுன்னு சொல்ல நான் ஒன்றும் வேணும்லாம் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ விலகி போயிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க போறான் அந்த டாக்டரு. ஆனா இது ஹீரோயினுக்கே தெரியாம, பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் தான் இந்த ஹீரோ வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்பயும் கேட்கறான் ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டாக்டர் ஹீரோயின் வெளியே வேலைக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஹீரோக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி என்னன்னா இவன் ஹீரோயினுடைய ரிசல்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே திருட ட்ரை பண்றான் போல இருக்கு ஹீரோயின் கூடவே இருந்து. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் வருவான், இன்னைக்கு எப்படியாவது அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜோயா கொடுத்த கிஃப்ட்டை வச்சுட்டு இருக்க அந்த டாக்டர் வெளியே வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே வரான் பாருங்க. ஹீரோயின் இந்த வாய்ஸை கேட்டுட்டு நம்மால் தான் வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கலான்னு வர அந்த டாக்டர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு நம்மளுடைய வந்துட்டு லவ் விஷயத்த நீ எப்போ எல்லாருக்கிட்டையுமே ஓப்பன் பண்ண போற, ஹீரோயினுடைய ரிசர்ச்சை நீ திருடணும், அதுக்காக நீ ஹீரோயின் கிட்ட க்ளோஸா இருக்க எனக்கு புரியுது, ஆனா நம்ம 2 பேருமே வந்துட்டு வெளியே லவ் பண்ணிட்டு காதல் ஜோடிக்கெல்லாம் சுத்த வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காத ஹீரோயின் கேட்டுடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி செம்ம அழுகியா வந்து ரூம்ல போயிட்டு அவங்க பண்ணி வச்சிருக்க அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த டாக்டர் ரூமுக்கு வர போறான். இப்போ அந்த டாக்டரும் வரான், ஆனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு போவ டக்குன்னு அந்த டாக்டரும் வந்துட்டு வெளியே போயிடான். ஆக்சுவலி இந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் இந்த ரிசர்ச் ஹீரோ வச்சு அந்த பேட் மெமரி வச்சு ரிசர்ச் பண்றதுக்காக இது எலி ட்ரை பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நீ யூஎஸ்க்கு போயிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லைன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அப்போலேருந்து நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவன் நம்ம ஹீரோயினை ரிசர்ச்சோடைய திருடுறதுக்கு மட்டும்தான் ஹீரோயினை யூஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இப்போதான் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி ரூம்ல அழுதுட்டு இருக்கதை ஹீரோ பார்த்துட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஓ வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல ஆக்சுவலி வந்துட்டு நீ அவனை சப்புன்னு 4 அரை அரைஞ்சிருந்துருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இது ஹீரோ பார்க்க வந்து ஹீரோடைய தம்பி பார்த்துட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டத்திலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோயின் ஜூஸை வாங்கிட்டு நீ உனக்கு வாங்கலையா இந்த நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய தம்பிக்கு ஜூஸை கொடுக்க அவனுமே சிரிச்சுக்கிட்டே அந்த ஜூஸை சாப்பிட்றான். ஆக்சுவலி இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஹீரோடைய தம்பி இருக்கான் இல்லையா அவனுக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது டாக்டருடைய லவ்வர், ஸோ அவளுடைய கழுத்துல ஒரு கோல்டுல அந்த இது பாரிஸோடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பரான அந்த ஈஃபில் டவர் வந்துட்டு லாக்கெட்டா இருக்கிறத பாக்குறா. ஹீரோயின் அவங்க கையில கீ செயினா இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்துட்டு டெஸ்ட் எடுத்தான் இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட்டை வந்துட்டு சீனியர் டாக்டர் கிட்ட காமிச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹீரோக்கு டெஸ்ட் எடுத்திருக்கேன், இந்த ப்ராஜெக்டை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய டாக்டருடைய மனசை கலைக்க பெரிய டாக்டரும் ஓகே இதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த ப்ராஜெக்டை பார்க்க தேவையில்ல, இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கையில அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட. இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு வெளியே சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறான். ஹீரோயினுமே போறாங்க. இப்போ மூஞ்சில தண்ணி ஊத்துற மாதிரி ஹீரோயின் இமேஜினேஷன் தான் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ இப்போ என்ன சொல்றான், நியூரோ சர்ஜரிஸ்ட்க்கு வந்துட்டு ஹீரோடைய ப்ராஜெக்டை தள்ளிட்டாங்க, நான் தான் நியூரோ சர்ஜரியோடைய வந்துட்டு டாக்டர்ன்றதுனால நீ வந்துட்டு ஹீரோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்ல ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே வெளியே கட்டில படுக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அம்மா வந்து என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா வேலை டென்ஷன்னு சொல்ல பத்தாதுக்கு இந்த ஜோயா வேற உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு டிஷர்ட்டை கொடுத்துட்டியான்னு சொல்லி வந்து கேட்க அம்மா உடனே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாய மூடு ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையோடைய காதை பொத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவுக்கு இது நாள் வரைக்கும் பண்ண டெஸ்ட் அதோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு நியூரோ சர்ஜன் டிபார்ட்மெண்ட் டாக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசி நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வரேன்னு எடுத்துட்டும் போறாங்க அந்த பேக்கை. பட் ஆனா வந்துட்டு அவன் என்னதான் இருந்தாலும் ஏமாத்தினவனா இருந்தாலும் அவன் சாப்பிட்டு மிச்சம் வச்ச பிளேட்டு அதெல்லாம் சாப்பாடுலாம் சிந்தி இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஹீரோயின் குப்பத்தொட்டியில போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஸோ இவன் டெஸ்ட் எடுத்தான்
இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டா உனக்கிட்ட நான் இப்பதான் இந்த ப்ராஜெக்டே கொடுக்க போறேன், ஆனா இதுக்கு முன்னாடியே நீ ஹீரோவுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு அவனுடைய சட்டையை பிடிச்சி கேட்க அவன் உடனே வந்துட்டு ஏன் இப்ப எடுத்தா என்னன்னு திமிரா பேச ஹீரோனுக்கு புரிஞ்சிடுது. ஓகே, இவன் இந்த மாதிரி திருடுறதுக்காக தான் நம்ம கிட்ட ப்ராஜெக்டை இந்த மாதிரி நல்ல மாதிரி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு குப்பத்தொட்டியில இருக்க மொத்த குப்பையுமே அவனுடைய டேபிள்ல கொட்டிட்டு வந்து அவன் கொடுத்த கீச்சையுமே குப்பத்தொட்டியில போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய தம்பி அந்த பிரேஸ்லெட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோயாவுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு ஜோயா தான் அந்த இடத்துல வந்து மெடலை வச்சிருப்பா. அவ மெடலை வச்சுட்டு திரும்பக்குள்ள ஹீரோடைய தம்பி பார்த்தோன்னே ஹீரோடைய தம்பி குடுகுடுன்னு ஓடிடுறான் ஜோயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுடைய காருக்கு. அப்பதான் ஜோயா குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோடைய தம்பியை வலுக்கு டைமா வந்து பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிருப்பான். ஏண்டா என்ன டம்ப் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண இந்த சீனை தான் நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ கூட அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்திருப்பான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோயாவுடைய முகத்தை பார்த்திருக்க மாட்டான். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பவே எனக்கு அந்த லைட்டான டவுட் இருந்துச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை அந்த கிஸ் கொடுக்கக்குள்ளதான் அந்த பிரேஸ்லெட்டை அவனுடைய கார்ல விழுந்திருக்க போல இருக்கு. இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு ஹீரோ என்ன பண்ணா, இப்போ வந்துட்டு அவனுடைய கார்ல இருக்க ஒரு இன்விடேஷன் கார்டு எடுக்கிறான். இது என்ன இன்விடேஷன் கார்டுனா அவனுடைய ஸ்கூல் ரீயூனியன் இன்விடேஷன் கார்டு தான். இது வந்துட்டு நமக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு டேட்டுக்கா இருக்கே அப்படின்னு ஹீரோ டவுட் பட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் நல்லா மழையில் நினைஞ்சு ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ இங்க எதுக்கு வந்திருக்க, நானா வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன்லன்னு சொல்ல ஹீரோயின் நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாலும் 2 மாசத்துக்கு உனக்கு வந்துட்டு பர்சனலா ஒரு டாக்டர் வேணும், இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட பர்சனல் டாக்டர், நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, ஸோ ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே அனுப்ப பார்க்க ஆனா வெளியே செமையா இடி சத்தம் கேக்குது பாருங்க. இடி சத்தம்னா ஹீரோயினுக்கு பயம் போல இருக்கு. ஓடி வந்து கரெக்டா நம்ம ஹீரோ மேல ஏறிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து பயம் வந்துட்டு பாவப்பட்டுட்டு சரி ஓகே இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கு, நாளைக்குலாம் இங்க தங்கக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் அதை நாளைக்கு நைட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்லயே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடையும் நம்ம ஹீரோயின் வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க சாப்பிட்டு முடிச்சுல ஒழுங்கா கிளம்பு, எனக்கு ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இது இத்தனை நாள் நீ என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ இதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டுக்கு வெளியே கிளம்ப ஹீரோயின் இரு நானும் உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வண்டியில ஏற ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினுடைய அம்மா இன்னும் நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கே வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட சொல்ல ஜோயா உடனே ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருக்காங்க கவலைப்பட, எனக்கு அம்மா வந்துட்டு இப்ப கூட இல்லாதனால நீங்க அம்மா மாதிரி இருக்கிறீங்களான்னு சொல்ல அம்மா மாதிரி என்ன, இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து ஜோயாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உன் இஷ்டத்துக்கு வெளியே போறேன், உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வர, இதுக்கப்புறம் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகுது, வீட்டுல இருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட சொல்ல ஜோயா உடனே அம்மா மாதிரி இருக்க சொன்னா அம்மாவே ஆயிட்டாங்களே இப்படி போட்டு அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஜோயா நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு வந்து உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்ல, அதுவும் இல்லாம அந்த மாடல் பொண்ணு அவளுக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் அவளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல உடனே அந்த மாடல் பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹீரோயின் அந்த மாடல் பொண்ணை பார்க்க போக அந்த மாடல் பொண்ணுடைய அம்மா கிட்ட நம்ம ஹீரோ பேசுறான், இன்னும் கொஞ்சம் நல்ல எனக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சிடுவாங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பொண்ணுக்கு நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஆனா ஹீரோடைய தம்பி சிஇஓ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த மாடல் பொண்ணை என்னோட கம்பெனியில தான் நான் கான்ட்ராக்ட் போட போறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை பழிச்சு காமிச்சிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த மாடல் பொண்ணு கிட்ட பேசி வந்துட்டு ஹீரோடைய கம்பெனியில கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க அம்மா எடுக்கிறது தான் எல்லாம் முடியும்ன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ ஜோயா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க, அவளுடைய கார்டு ஒர்க் ஆகல, ஏன்னா அவங்க அப்பா அவளுடைய கார்டை பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. உடனே இப்ப அந்த இடத்துல ஹீரோடைய தம்பி வர யதார்த்தமா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜோயா கிட்ட காசு இல்லைன்னு ஹீரோடைய தம்பி தான் வந்துட்டு ஜோயாவுக்கு பே பண்றான். ஜோயா என்ன சொல்றா, நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு நீ எனக்காக காசு செலவு பண்ற, என்ன நீ மறுபடியும் வந்துட்டு என் கூட பேச்சப் ஆகணும்னு நினைக்கிறியான்னு சொல்ல ஹீரோடைய தம்பி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓவரா பேசாதன்னு சொல்ல ஜோயா உடனே எங்க அப்பா வந்துட்டு சரியான ரவுடி, என் பின்னாடி எல்லாம் சுத்தனா எங்க அப்பா கிட்ட சொல்லி கையை காலை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஜோயா ஹீரோடைய தம்பியை மிரட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஹீரோடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எப்படி போதும் உன்னோட புது பிசினஸ் எல்லாம் கேட்க ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனிச்சுலே நான் அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தேனான்னு கேட்க ஹீரோடைய தம்பி ஆமாமா நீ வீட்டில் தான் இருந்த, வீட்டுடைய மாடியில இருந்தா நீ கீழே விழுந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்றான். ஏன்னா வந்துட்டு அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த இது லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறான். அது பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி காமிச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா நம்ம வெளியே இருந்தோம்னா வீட்டுல இருந்து எப்படா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்திருக்கும்னு சொல்லிட்டு காரோடைய டேஷ் கேமராவை பார்க்க அதுலயுமே மெமரி கார்டு இல்ல. இப்போ அந்த மெமரி கார்டு எங்க இருக்குன்னா ஹீரோடைய தம்பி கிட்ட, அது கூடவே வந்துட்டு ஹீரோடைய மெடலுமே அவன் கிட்ட தான் இருக்கு. அப்பதான் அன்னைக்கு நைட்டு நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோ பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சிட்டான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோடைய தம்பி போயிட்டு ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில இருக்க மெடலை மட்டும் எடுத்துக்க அதுக்குள்ளேயே டாக்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம்லாம் வந்திருப்பாங்க. இவனும் என்ன பண்ணா டேஷ் கேமராவில் இருக்க வந்துட்டு அந்த மெமரி கார்டையும் எடுத்துக்கிறான். என்ன ஏதுன்றது தெரியல.
ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அவனுடைய இடத்துக்கு வர செக்யூரிட்டி கார்டு ஹீரோயினுடைய வந்துட்டு பெட்டியை ஹீரோ கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணும் வந்துட்டு இன்னும் பெட்டி எடுத்துட்டு போல சார்ன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினுடைய நம்பருக்கு கால் பண்றான். என்ன இன்னும் அவன் வந்துட்டு வீட்டுக்கு வரலையா, நம்ம வீட்டில் தங்குறேன்னு சொன்னாலே எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ண. ஆனா ஹீரோயின் ஃபோன் எடுக்கல. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஜோயா கூட வெளியே வந்து நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அவங்க லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான், தன்னை டப் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு எப்படிதான் அமைதியா இருப்பாங்க. நல்லா சரக்கடிச்சிட்டு ஹீரோடைய வீட்டு கார் பார்க்கிங் வரைக்கும் வராங்க. ஆனா ஹீரோ தான் என் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால கார் பார்க்கிங்லே தலகாணியை போட்டுட்டு பெட்ஷீட்டை போட்டுட்டு ஜோயாவை கூட கூப்பிட்டுக்கிட்டு நல்லா படுத்துக்கிறாங்க. செம்ம போதையில் இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ அப்படியே கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்களே அந்த ப்ரொஃபஸர் ஹான் அவரை தான் காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஹானுக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. தனக்கு யாரும் விஷ் பண்ணலையேன்னு சோகமாக இருக்கேன். ஆனால் அந்த நர்ஸு ஒருத்தவங்க இருக்காங்களே ஹீரோவை பார்த்துக்கிற நர்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர் ஹான் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்க ஹானுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பந்தயத்தோட CEO இருக்கார் இல்லையா, அவரு கால் பண்ணி நான் உன் வீட்டுக்கு தான்ப்பா வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக கீழே போகிறாங்க பாருங்க. அப்போ தான் கீழே கார் பார்க்கிங்கில் எல்லாரும் என்ன இந்த பொண்ணுங்க கார் பார்க்கிங்கில் படுத்துட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஜோயா எந்திரிச்சு ஹீரோயினை எழுப்புறா. ஆனால் ஹீரோயின் எந்திரிக்கல. ஜோயா அங்கிருந்து ஓடிட்டா. என்ன இங்க கும்பலா இருக்குன்னு ஹீரோ வந்து பார்க்க ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லா இங்கேயா தூங்கின எந்திரின்னு சொல்ல, ஆமா இது என்னுடைய பெட்ரூம்னு சொல்ல ஹீரோ பெட்ரூமா லூசு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் மேலே போ, இது வந்துட்டு கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹீரோ அந்த குதிரை பந்தயத்தோட CEO கூப்பிட்டுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேசுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டான். இப்போ ஹீரோயினும் ஜோயாவும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. ஆனா நம்ம ஜோயா பயப்படுறா. நேத்தே ஹீரோயினுடைய அம்மா குச்சி எடுத்து விளையாட்டு வாங்கினாங்க, இன்னைக்கு நான் உள்ள வர மாட்டேன்னு ஹீரோயினை மட்டும் உள்ள அனுப்ப ஹீரோயினை பிடிச்சி சம்மாடி அடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயினுடைய அம்மா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரை பந்தயத்தோட CEO கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாரு, உன் கம்பெனில யாராவது ஒரு அத்லட்டிக்காவது இருக்கணுமேப்பா, யாருமே இல்லையேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய தம்பி கிட்ட அவனுடைய CEO என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஜோயா பொண்ணு கூட நீ வெளியே ஊர் சுத்திட்டு இருக்க, உன்னோட பேரு கெட்டு போடுமா, நீ என்ன வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பியை தேட்ட. அன்னைக்கு நேட்டே நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய தம்பியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோடைய தம்பிக்கு ஹீரோயினுடைய நம்பரை வாங்கினோடனே அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயினும் என் வீடு வந்துச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீடு கிளம்புறாங்க. ஸோ இதை வந்து தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்க்குறான், ஓகே இவ பத்திரமா நம்ம வீட்டுக்கு போனா போதும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. ஹீரோயினுடைய கால் ஒரு இது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கழிவு நீர் கால்வாயெல்லாம் இருக்குல்ல, அதோடைய மூடியில மாட்டிக்குது. அப்போ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு போனோடனே ஹீரோ பார்க்குறான், ஓகே இவ எல்லா ஆம்பளைங்க கிட்டே இப்படிதான் பேசுவா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போவேன். நடுவில் யாரோ ஒரு ஹுட்டி போட்டவன் ஹீரோயினை ஃபாலோ பண்றான். இதை ஹீரோவுமே பார்த்துட்டு யார் ராயவன் சொல்லிட்டு அவன் பின்னாடியே வர ஹீரோயினுக்குமே சென்ஸ் ஆயிடுது, நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அந்த ஹுட்டி போட்டவனும் ஹீரோயின் பின்னாடி ஓட. ஆனா நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த ஹுட்டி போட்டவனை நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அது வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டர் தான். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றான் ஹீரோ கிட்ட, ஹீரோயின் தான் உன்னுடைய வந்துட்டு உண்மையான ஃபர்ஸ்ட் லவ்வா, உனக்கு நல்லா தெரியுமான்னு கேட்க ஹீரோ ஆமா எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு சொல்ல, நல்லா யோசி உனக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு உசு பேத்திட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு உண்மை தெரியும் இல்லையா நம்ம ஹீரோயினை பத்தி, ஹீரோயின் இந்த மாதிரி பொய்யா தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அதை ஹீரோ கிட்ட அவன் டைரக்டா மாட்டி விடாம இன்டைரக்டா அவ உன்னோட ஃபர்ஸ்ட் லவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோடைய வீட்டில் இருக்காங்க. ஹீரோடைய தம்பி ஹீரோ பார்க்க வரலான்னு வர ஹீரோயின் தான் கதவை திறக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோடைய தம்பி ஷாக் ஆக இப்போ ஹீரோமே அந்த டைமுக்கு வந்துடுறான். இதுதான் உன்னுடைய வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க ஹீரோமே ஆமா இவதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய தம்பி ஷாக் ஆகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கு. என்னன்னா ஹீரோ சூசைட் பண்ணிக்கிட்டான் இல்லையா, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோடைய தம்பி ஹீரோவும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு இடத்துல இருக்கு. அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. ஒருவேளை ஹீரோடைய தம்பி தான் தெரியாதனமா ஹீரோவை தள்ளி விட்டுட்டானோ, அதனால தான் அந்த மெமரி கார்டில் மறைச்சு வச்சிருக்கானோ தெரியல. அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை, see you.